அதை முழு கடல் தண்ணியால் எழுதும் அளவுக்கு குர்ஆனுக்கு விளக்கம் என்று சொன்னால் சூரத்துல் இக்லாஸ் மட்டும் மௌத்தாவராட்டின் ஒரு மனுஷன் படிச்சாலும் படிச்சு முடிக்கலாம். ஒரு கிதாப் எனக்கு தெரிக்குது சூரத்துல் இக்லாஸ் பத்தி 100 pages தனி சூரத்துல் இக்லாஸ் சிறப்புகள் மட்டும். சூரத்துல் இக்லாஸ் பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? அத ஒரு தடவை ஓதினா if anyone recites சூரத்துல் இக்லாஸ் once that will be equivalent to one Quran. We know already, we know that. What else? What else? The one who recites Surah Qul Huwallahu Ahad, keep on reciting Qul Huwallahu Ahad on the person who is on the deathbed. After he dies, all the angels will come and take him up to the end of Sirat al-Mustaqim and enter to the Jannah. That much of power Qul Huwallahu Ahad had. If anyone recites Surah Qul Huwallahu Ahad 200 times every day without fail, Almighty Allah will honor him by 4 things. 4 விஷயத்தை கொண்டு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான். ஒரு நாளைக்கு 200 தடவை சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் யாராவது ஓதினால், குல் ஹுவல்லாஹு அஹத் 200 times யாராவது ஓதினால் 4 விஷயத்தை கொண்டு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான். நம்பர் 1, 300 விதமான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். 300 types of difficulties, hardships, obstacles and calamities would be eased. 300 பிரச்சனை ஒன்று ரெண்டு அல்ல, மௌத் வரங்காட்டின் போது சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் 200 times if we recite without laziness, with a good intention, with ikhlas, with tawakkul, அல்லாஹ்வே நம்பினவராக இத ஓதினால் 300 விதமான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். நம்பர் 2, அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்தை கொடுத்து கொண்டே இருப்பான், குறைக்க மாட்டான். May Almighty Allah will bestow his blessings and rahmat and everything abundantly. கொடுத்து கொண்டே இருப்பான். Keep on showering the blessings. கொடுத்து கொண்டே இருப்பான் like rain. Number 3, his provision. Provisions means rizq. Rizq is not eatable or drinking. Rizq is everything which we need in our life until our last breath. கடைசி மூச்சு வரமாட்டி எங்களுக்கு எது இந்த உலகத்துக்கு தேவையோ அவ்வளவுமே ரிஸ்க் தான். His provisions will be increased in abundance. ரிஸ்கில் ஒரு பிரச்சனை வராது, பரக்கத்தா இருப்பாரு, ஷரப்பா இருப்பாரு, ஹலாலான ரிஸ்கோட வாழுவார். நம்பர் 4, அல்லாஹு தஆலா 50 வருஷத்துல சின்ன பாவங்களை மன்னிப்பான். His 50 years of minor sins will be forgiven. 50 வருஷத்து பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான்டா. ஒரு நாளைக்கு எத்தனை அவர் வாட்ஸ்அப்ல இருக்கிறோம், எத்தனை அவர் ஊர்வலாய் பேசிக்கிறோம். From today we have to correct ourselves.